அதிகாரம் 40 காமனுதல் இயல் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் அந்த ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. தலைவி தலைவனை எண்ணியும் தலைவன் தலைவியை எண்ணியும் பிரிவு துயர்வுற்று வாடும் நிலையை காமந்தொழியல் என்பர். நாளடியார் இன்பத்துப்பால் அதிகாரம் 40 காம நுதலியல். பாடல் 391 முதல் 395 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். இன்பத்துப்பால் அதிகாரம் 40 பாடல் 391. முயங்காக்கால் பாயும் பசலை மற்று ஊடி உயங்காக்கால் உப்பின்றாம் காமம் வயங்கு ஓதம் நில்லா திரை அலைக்கும் நீள் கழித்தன் சேர்ப்ப புல்லா புலப்பதோர் ஆறு. கடல் அலைகள் ஓயாது மோதுதற்கு இடமான நீண்ட கழிகளனது குளிர்ச்சி பொருந்திய கரையை உடைய அரசனே, கணவனுடன் கூடி புணராவிடின் மேனி எங்கும் பசலை படரும். ஊடி வருந்தாவிடின் காதலானது சுவையில்லாமல் போகும். எனவே முதலில் கூடி பின் ஊடுவதும் காதல் நெறியாம். பாடல் 392. தம் அமர் காதலர் தாசூர் அணியகலம் விம்ம முயங்கும் துணையில்லார்க்கு இம்மென பெய்ய எழிலி முழங்கும் திசையெல்லாம் நெய்தல் அரைந்தன்ன நீர்த்து. தம்மால் விரும்பப்படும் தலைவருடைய மாலை அணிந்த அழகிய மார்பை உடம்பு பூரிக்க தழுவும் அத்தலைவரை பிரிந்த மகளிருக்கு என்னும் ஒளியுடன் மேகம் நீரை பொழிய திக்குகளெல்லாம் எழும் அவ்வோசை சாப்பறையை ஒத்திருந்தது. பாடல் 393. கம்மம் செய் மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர்கொள் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பால் கைமாலையிட்டு கழுழ்ந்தால் துணையில்லார்க்கு இம்மாலை என் செய்வதென்று மிக வருந்தி வேலை செய்யும் கம்மாளரும் வேலையை நிறுத்தி கருவிகளை எடுத்து வைக்கும் மயக்கம் பொருந்திய மாலை காலத்தில் மலர்களை ஆய்ந்தெடுத்து மாலையாக தொடுத்து அம்மாலையை கையில் வைத்து கொண்டு தலைவன் இல்லாத மகளிருக்கு இம்மாலை என்ன பயனை தரும் என மனம் கலங்கி அழுதாள். பாடல் 394. செல் சுடர் நோக்கி சிதர் அரிக்கன் கொண்ட நீர் மெல் வீரல் ஊதெரிய விம்மித்தன் மெல் விரலின் நாள் வைத்து நங்குற்றம் என்னும் கொள் அந்தோ தன் தோல் வைத்து அணைமேற் கிடந்து. சூரியன் மறையும் மாலை நேரத்தைக் கண்டு வருந்தி செவ்வரி பறந்த கண்கள் கொண்ட நீரை மெல்லிய விரல்களால் முறையாக எடுத்தெறிந்து விம்மி அழுது தனது மெல் விரல்களால் தான் பிரிந்து சென்ற நாட்களை கணக்கிட்டு படுக்கையில் தனது தோளையே தலையணையாக கொண்டு படுத்து தான் வராத குற்றத்தை எண்ணுவாளோ. பாடல் 395. கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறு சிரள் பின் சென்றும் ஊக்கி எழுந்ததும் எரிகல்லா ஒன்புருவம் கோட்டிய வில்வாக்கு அறிந்து. சிறிய மீன் கொத்தி பறவை என் தலைவியின் கண்களை கயல் மீன் என கருதி அவளை பின்தொடர்ந்து சென்றது. அப்படி சென்றும் ஊக்கத்துடன் முயன்றும் அவளுடைய ஒளிமிக்க புருவத்தை வில்லின் வளைவு என்று எண்ணி கண்களை கொத்தாமல் விட்டுவிட்டது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியார் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.